Hello friends, welcome back to my channel. இந்த வீடியோவில் நம்ம HTML textarea டேக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சின்டாக்ஸ் ஆல்ரெடி HTML தான் இருக்குது. நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு tutorial 36.html tutorial 36 HTML போட்டு சேவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம HTML5ன்னு போட்டால் ஸ்னிப்பெட் வந்துடும். டெக்ஸ்டேரியா பாருங்கள், டெக்ஸ்டேரியா ஸ்னிப்பெட்டுன்னு காட்டுது. மெட்டாவை எரேஸ் பண்ணிடலாம். ஸோ இங்கே மெட்டான்னு ஒன்று இருக்குது. இந்த டேக் இப்போதைக்கு தேவையில்லை. இந்த டேகை பற்றி ஒரு நாள் பார்ப்போம். இந்த டேக் யூஸ்ஃபுல்லான டேக் தான், ஆனால் டெவலப்பர்ஸ்க்கு யூஸ்ஃபுல். இப்போ நம்ம பிகினர்ஸ் தான், பிகினர்ஸ் டு இன்டர்மீடியட் நம்ம. ஓகே, இந்த டெக்ஸ்டேரியா டேக் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா இன்புட் வாங்க தான். ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் இன்புட் டேக் இருக்குன்னு. சேம் இன்புட் மாதிரி தான் இதுவும். இன்புட் டெக்ஸ்ட் மாதிரி தான் இதுவும். எக்ஸாம்பிள் இப்போ டெக்ஸ்டேரியான்னு போட்டு காட்டுறேன். ஸ்னிப்பெட் வந்துச்சு. நேம் ஐடி காட்டுது, கேட்குது. நேம் என்ன தரலாம்? டெக்ஸ்டேரியா. இங்கே டபுள் கோட்ஸில் ஓப்பன் பண்ணிப்போம். ரோஸ் 28 காட்டுது. கால்ஸ் இப்போதைக்கு ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தோன்னா பாருங்கள், இதுதான் டெக்ஸ்டேரியா. இது பார்க்க நம்ம கமெண்ட் பாக்ஸ் மாதிரியே இல்லை. கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸு. உங்களுக்கு என்ன கமெண்ட் வேணுமோ போடலாம். ஒருவேளை உங்களுக்கு ஏதாச்சும் எரர் தோணுச்சுன்னா அதுவும் நீங்கள் போடலாம். நான் எரர் வீடியோ போடுவேன், பைத்தான் எரர் அண்ட் ஒன்லி ஃபார் பைத்தான். ஏன்னா ஜாஸ்திக்கு இன்னும் இது பண்ணல. ஒருவேளை மற்ற லாங்குவேஜஸ்லாம் ஆரம்பிச்சிட்டு போய்க்கு நீங்கள் மற்ற லாங்குவேஜஸில் எரர் போடலாம். அண்ட் நீங்கள் போட்ட எரரை ஒரு 2-3 நாளுக்குள்ளே நான் வீடியோ மேக்ஸிமம் 7 days ஆகும். நான் வீடியோ போட்டுக்கு மேக்ஸிமம் தான் வீடியோ போட்டுடுவேன். அதுக்கப்புறம் 7 days கழித்து நீங்கள் பைத்தான் எரர்னு ப்ளேலிஸ்ட் தனியாகவே வச்சுருக்கேன், அதில் போய் பார்த்துக்கலாம். ஸோ இதில் டிஃபால்ட் ஆப்ஷன் இப்படி தான். நீங்கள் டெக்ஸ்டர் இது பண்ணிட்டு பாருங்கள், ஹைட் வித்தெல்லாம் காட்டுது. ஓகே, இதில் ஆல்ரெடி இந்த மாதிரி ரோஸ்னு ஆட்ரிபியூட் இருக்குது. அதை பார்த்தோன்னா எவ்வளோ ரோஸ் மேக்ஸிமம் எவ்வளோ ரோஸ் இருக்கணும் அப்படின்னு
இப்போ 9 ரோஸ் போட்டேன்னா பாருங்கள் பெருசாயிடுச்சு. காலம்ஸும் அப்படி தான். அது வந்துட்டு எவ்வளோ போடலாம், ஒரு 50 போடலாம். ரொம்ப பெருசாக இருக்குது. 30 போடுறேன். ஓகே பாருங்கள், இப்போது நான் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. இப்போது 30 ஆச்சா. இதுக்கு மேலே இது பண்ணால் நெக்ஸ்ட் லைனுக்கு போய்டும். ஸோ டெக்ஸ்ட் சைஸ் கொடுத்தா 30 பிக்சலோ அது வேறு என்னமோ இல்லை. அண்ட் இதுக்குள்ளே நீங்கள் என்ன கொடுத்தாலும் அது போய் சேர்ந்துடும். இங்கே பாருங்கள், கமெண்ட் அப்படின்னு தரேன் பாருங்க, உள்ளே போய் சேர்ந்துச்சு. ஆனால் இது இன்புட்டில் வந்துட்டு நீங்கள் வேல்யூவாக தரணும், அப்போ தான் உள்ளே போய் சேரும். வேல்யூ வித் ஆட்ரிபியூட்டில் தரணும். இதில் எம் போட்டோன்னா மேக்ஸ் லென்த்துன்னு இருக்கு பாருங்கள். இந்த மேக்ஸ் லென்த் வந்துட்டு மேக்ஸிமம் எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்கணும், மேக்ஸிமம் 30 வேர்ட்ஸ் தரேன்னா. அதுக்கப்புறம் பாருங்கள், இதுக்கு மேலே டைப் ஆகலை. அண்ட் மினிமம் லென்த், சாரி கோச்சுக்குள்ளே தான் இருக்குது. பாருங்க எவ்வளோ ஆட்ரிபியூட்ஸ். ஓகே ஆறு கொடுத்தோன்னா இங்கே ரீட் ஒன்லி இருக்குது. இந்த ரீட் ஒன்லி என்ன பண்ணோன்னா பேர்லேயே தெரியுது நம்ம உள்ளே எந்த வேல்யூவோ தரணும்னு இதுவில் ரீட் ஒன்லின்னு சொல்லிவிட்டு ரன் பண்ணிட்டு நான் டைப் பண்ணுற பாருங்கள், டைப்பே ஆகல, ஒன்லி ரீட் மட்டும் தான் பண்ண முடியும், டெக்ஸ்ட் இது பண்ண முடியாது. அண்ட் இங்கே ரெக்வயர்டுன்னு ஒன்று இருக்குது, பார்த்து தெரியும். இந்த ரெக்வயர்டை கொடுத்து ஒன்றுமே இல்லை. இது எப்போ தெரியும்னா நான் கட் பண்ணிக்கிறேன். பண்ணிக்கலாம். இதை நான் கட் பண்ணிட்டு ஃபார்மில் போய்ட்டு பேஸ்ட் பண்ணுறேன். லேபிளில் போட்டுக்கலாம். இதுக்கு டெக்ஸ்டேரியா உள்ள என்ன போட்டுக்கோன்னா கமெண்ட்
போட்டுக்கிறேன். இது பண்ணால் நான் ரோஸை கம்மி பண்ணிக்கிறேன். 2 ரோ வேணாம், 4 ரோஸ் வச்சுக்கிறேன். லேபிள் டேகை க்ளோஸே பண்ணல. இப்போ ரன் பண்ணுறேன். அப்படி தான் இருக்கு. பட் ஒரு பிரேக் டேக் விட்டுடலாம். ஓகே. இப்போ நான் சப்மிட்டும் ஒரு ஃபார்ம் வச்சுருக்கீங்க, அதில் சப்மிட் பண்ணுறீங்க. இப்போ ஃபஸ்ட் இந்த ரெக்வயர்ட் எடுத்துருவோம். இப்போ கிளிக் பண்ணும்போது சப்மிட் ஆகும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் கற்றுக்கின்னு ஒரு வெப்சைட்டில் ஃபார்ம் உருவாக்கி கேட்குறீங்க. இதில் சப்மிட்டில் இது அவசியமாக இருக்கணும். ஆனால் யூசர் வந்துட்டு அதை ஃபில் பண்ணாத சப்மிட் கொடுத்தா அவங்கக்கிட்ட ஃபில் பண்ணலன்னு கேட்கணும். அதுதான் இந்த ரெக்வயர்ட் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் ரெக்வயர்டு ஈக்குவல் டுலாம் தத்தால ரெக்வயர்ட் மட்டும் கொடுத்தாலே போதும். அங்கே கீவேர்டு இருந்தாலே நான் சப்மிட் பண்ணுறேன், ப்ளீஸ் ஃபில் திஸ் ஃபீல்டு அப்படின்னு காட்டுப்பாங்க. அண்ட் இந்த ரீட் ஒன்லி அண்ட் ரெக்வயர்ட் இந்த 2 ஆட்ரிபியூட்ஸோ டெக்ஸ்டேரியாவுக்கு மட்டும் இல்லை, இன்புட்டுக்கும் இருக்குது. இன்புட் பாஸ்வேர்டும் தரேன். இப்போ பாஸ்வேர்டு வந்துட்டு கன்ஃபார்மாக இருக்கணும். பாஸ்வேர்டு இல்லாத லாகின் ஆகக்கூடாது. அதனால் நான் இதுக்கு ரெக்வயர்டும் தரேன். இப்போது ரன் பண்ணோன்னா ப்ளீஸ் ஃபில் திஸ் ஃபீல்டுன்னு ஃபஸ்ட்டு அது காட்டுது. ஏதாச்சும் டைப் பண்ணுவோம். இப்போ சப்மிட் பண்ணால் இதுவோ ஃபில் பண்ணி காட்டுது. இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் லோட் ஆகுது பாருங்கள். ஓகே, ரீட் ஒன்லியோ இதுக்குள்ளே இருக்கும். ஆனால் நீங்கள் ரீட் ஒன்லியோ ரெக்வயர்டோ ஒரே டைமில் தரக்கூடாது. ஏன்னா ரெக்வயர்ட் வந்துட்டு
அந்த இன்புட் பாக்ஸை ஃபில் பண்ணாத போக விடாது. ரீட் ஒன்லி வந்துட்டு ஃபில் பண்ண விடாது. நீங்கள் ரெண்டுமே ஒரே நேரத்தில் தந்தால் மொத்த ஃபார்மும் கொலாப்ஸ் ஆகிடும். நீங்கள் உங்களால் உங்கள் யூஸரால் சப்மிட்டை ப்ரெஸ்ஸே பண்ண முடியாது. அண்ட் டீட்டெயில்ஸ் ரெஜிஸ்டரும் ஆகாது. எக்ஸாம்பிள் நான் ரீட் ஒன்லி அப்புறம் ரெக்வயர்ட் ரெண்டும் தரேன். பாருங்கள். ஓகே சப்மிட் ஆயிடுச்சு. ரீட் ஒன்லி பண்ணுறேன். ஓகே ரீட் ஒன்லி அந்த ரெக்வயர்ட் ஆப்ஷன் தூக்கிடுச்சு. ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய HTML டியூட்டோரியல்ஸ்லாம் வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை, தேங்க்யூ.